வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு கான்செப்டை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட். இந்த ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட் உள்ளே மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட். இந்த அப்பீஸ்மெண்ட் ஏன் செய்யப்படுது இந்தியாவில்? அரசியல் கட்சிகள் ஏன் இந்த மத அரசியலில் ஈடுபடுறாங்க? இதனுடைய காரணம் என்ன? இந்த அப்பீஸ்மெண்ட், ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது சரியா தப்பா? மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன? இந்த அப்பீஸ்மெண்ட்டுடைய சயின்ஸ் என்ன? வாட் இஸ் த சயின்ஸ் ஆஃப் அப்பீஸ்மெண்ட்? இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியை பற்றியோ எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை பற்றியோலாம் நம்ம விமர்சனம் பண்ண போகிறதில்ல. இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை சோஷியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, முதல்ல இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? அப்பீஸ்மெண்ட் இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்திப்படுத்துறது, ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சந்தோஷப்படுத்துறது. இதுதான் இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அப்பீஸ்மெண்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அப்பீஸ்மெண்ட்டுடைய அர்த்தம் என்ன? ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதை சந்தோஷப்படுத்தும். சொல்லப்போனால் அது கூட பகை அதிகமாகிடாமல், ஒரு போரெல்லாம் வந்துடாமல் ஒரு சுமூகமான ஒரு உறவை அது வந்து ஏற்படுத்திக்கும். இதுதான் அப்பீஸ்மெண்ட். ஜென்ரலாக ரெண்டு நாடுகள் பார்த்திங்கன்னா எதிரி நாடுகளாகவே இருக்கும். இந்த நாடுகள் தான் அப்பீஸ் பண்ணும். எதிரியாக வெளியே காட்டினாலும் ஒரு நாடு இன்னொரு நாடை எதிர்த்து அந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்காது, அப்படியே ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முன்னாடி இது நம்மளால் கவனிக்க முடியும். பிரிட்டன் பார்த்திங்கன்னா நாசி ஜெர்மனியை அப்பீஸ் பண்ணுச்சு. வெளியே எதிர்க்கிறோன்னு காட்டினாலும் நாசி ரூலில் நடந்த பல விஷயங்களை அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எதிர்க்கலை, உண்மையாக எதிர்க்கலை. இன்றைக்கி தேதியிலே அந்த அப்பீஸ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா, சீனா வெளியே சண்டை போடுற மாதிரி நம்ம காட்டிப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு விதமான உறவு இருக்கும். சரியா? ஸோ இதுதான் அப்பீஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். சரி, இப்போ ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியலில் அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது என்ன நம்ம பார்க்கலாம். நீங்கள் கூட நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, அடிக்கடி இந்த டிஜிட்டல் மீடியாவில் கூட பார்த்துருப்பீங்க. நியூஸ்லலாம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு வரும். ஒரு சில அரசியல் கட்சிகள், எல்லாம் நான் சொல்ல, ஒரு சில கட்சிகள் இந்த அப்பீஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க. நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு சில கட்சி பார்த்திங்கன்னா ஒரு மதத்தை சப்போர்ட் பண்ணோம், இன்னொரு மதத்தை விமர்சனம் பண்ணோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு கட்சி பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸை பண்ணும். ஓகேவா? அந்த கட்சி வந்து அந்த இன்னொரு மதத்தை சப்போர்ட் பண்ணோம், ஆப்போசிட் மதத்தை விமர்சனம் பண்ணோம். ஸோ இப்படிலாம் நடக்கும். அப்போ ஏன் இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் ஏன் இந்த மதம் சார்ந்த அரசியலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நாட்டுக்குள்ள அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது தேவையா? ஒரு நாடு எடுத்துட்டிங்கன்னா, அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாடு எடுத்துட்டிங்கன்னா, இந்தியா ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி. மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் எல்லாரும் வந்து ஒன்று கிடையாது, எல்லாம் டைவர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்புலேஷனை ஹெட்ரோஜினஸாக இருக்குது, எல்லாருமே ஒன்று கிடையாது. அப்போ ஒரு நாட்டுக்குள்ளே மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும், எஞ்சியவர்கள் மிச்சம் இருக்கவங்க வந்து மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு ஸ்பெசிஃபிக்காக மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான டெஃபினிஷனை சொல்லலை, இதுதான் அப்படின்றத டிஃபைன் பண்ணல. ஆனால் ஒரு சில ஆர்டிக்கலில் அது என்ன அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் எலாபரேட்டாக இவங்க தான் மைனாரிட்டி அப்படின்ற அந்த வரையறை கிடையாது. ஆர்டிகல்ஸ் 29, 30 இதிலலாம் மைனாரிட்டிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லுது. ஜென்ரலாக ரிலீஜனை வச்சோம், லாங்குவேஜை வச்சோம் மைனாரிட்டி மெஜாரிட்டி டிசைட் ஆகுது. இப்போ ரிலீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மேஜர் ரிலீஜன் ஹிந்துவிசம். இது இல்லாமல் மற்ற ரிலீஜன்ஸ் இருக்குது. ஆனால் நியூமரிக்கலாக பார்க்கும்போது ஹிந்துவிசம் தான் மெஜாரிட்டி. நியூமரிக்கலாக மைனாரிட்டியாக இருக்க ரிலீஜன்ஸ், அதாவது மக்களை வச்சு பார்க்கும்போது அந்த நியூமரிக்கல் மைனாரிட்டியில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸில் வந்துடுவாங்க. முஸ்லீம்ஸ், சீக்ஸ், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸ். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஹிந்துஸ் மெஜாரிட்டி, மிச்சம் எல்லாருமே மைனாரிட்டி. இது வந்து ரிலீஜனை வச்சு நம்ம வந்து மக்களை மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே போல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மெஜாரிட்டிஸும் இருக்காங்க. லிங்குவிஸ்டிக்னு சொல்கிறது மொழி வாரியாக நம்ம வந்து மக்களை மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மெயினாக ஸ்டேட் லெவலில் நம்ம செய்கிறோம். ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் அதிக மக்கள் எந்த மொழியை பேசுகிறாங்களோ அவங்க மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க, மற்ற மொழிகளை பேசுகிறவங்களாம் அவங்க மைனாரிட்டிஸ்கில் போயிடுவாங்க. இது வந்து லிங்குவிஸ்டிக் லெவல். ஸோ ஒன்று ரிலீஜியஸ் மைனாரிட்டி மெஜாரிட்டி, இன்னொன்று வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஆனால் அரசியல் பொறுத்த வரைக்கும்
எந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி கிளாஸிஃபிகேஷன் நமக்கு ரெலவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் கிளாஸிஃபிகேஷன் தான். ஸோ ரிலீஜியஸ் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மெஜாரிட்டி. ஜென்ரலாக அந்த அரசியல் அப்படிங்கிறது இந்த ரிலீஜியஸ் டைகாட்டாமியை வச்சு தான் செய்யப்படுது. அதனால் அந்த காரணத்தால் தான் ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி இவங்களை அப்பீஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ் இவங்களை அப்பீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு நாட்டுக்குள்ளே இந்த வலதுசாரி கட்சிகள் அவங்க வந்து மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயுமே வேரியேஷன் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டியை அப்பீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் சென்டர் லெஃப்ட் விங் இதில் வர கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸை அப்பீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு நிலையை தான் நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ இந்த அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது ஏன் நடக்குது? அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது தேவையா இல்லையா? அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் டெஃபினிஷனை நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ஆன ஒரு விஷயந்தான். இப்போ அப்பீஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு நாட்டில் மக்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா, அந்த குரூப் வந்து ஒருவேளை மைனாரிட்டி குரூப்பாக இருக்கலாம். ஜென்ரலாக ஒரு நாட்டுக்குள்ளே மெஜாரிட்டி குரூப் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்தும். அரசியலில் சரி மற்ற விஷயங்களும் சரி ஆதிக்கம் செலுத்தும். அப்போ இந்த இடத்துல மைனாரிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மார்ஜினலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பல நாடுகள் நடந்திருக்கு. அந்த மைனாரிட்டிஸ் அவங்களுடைய ரைட்ஸை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கல்ச்சுரல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், லிங்குவிஸ்டிக் ரைட்ஸை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த அரசு என்ன பண்ணணும்னா அந்த மைனாரிட்டிஸுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தும், கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கும், அவங்களுக்கு ரைட்ஸ் உரிமைகள் இருக்கான்றதை பார்க்கும். ஸோ இதை ஒரு விதமான அப்பீஸ்மெண்ட்டாக நம்ம சொல்லலாம். அதே போல் மெஜாரிட்டியும் கொஞ்சம் அப்பீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புளுக்கும் கவனம் செலுத்தினா தான் அவங்க மைனாரிட்டிஸோட ஒத்துமையாக இருப்பாங்க. இல்லை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் வந்துடும், ஒரு ஃபிக்ஷன் வந்துடும். அதனால் இவங்களுக்கும் ரைட்ஸ் என்ஷூர் பண்ணணும், அவங்களையும் நம்ம பார்த்திங்கன்னா அப்பீஸ் பண்ணணும். ஸோ அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது ஜென்ரலாக கான்ஸ்டியூஷனலாக இருக்கணும், லீகலாக இருக்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது ரெண்டு சமூகத்துக்கும் நடுவில் பிளவு ஏற்படாமல் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்துச்சுன்னா அப்பீஸ்மெண்ட்டு நல்லது. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதா? சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நாட்டில் இருக்க மெஜாரிட்டி அவங்களுக்கும் மைனாரிட்டிக்கும் உள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. சிம்பிளாக இதுக்கான முயற்சிகளை லீகலாக எடுக்கலாம், கான்ஸ்டியூஷனலாக எடுக்கலாம், ஒற்றுமை இருக்கணும் அல்டிமேட்டாக. இந்த மாதிரி ஒரு அப்பீஸ்மெண்ட் ஓகே, அக்செப்டபிள். ஆனால் இந்த ரெண்டு குரூப்ஸ் மைனாரிட்டி மெஜாரிட்டி இவங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தி அரசியல் பண்ணுற மாதிரி அப்பீஸ்மெண்ட் இருந்ததுன்னா அது ஆபத்தானது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பல நாடுகளில் இது நடக்குது, இந்தியாவிலையும் இது நடக்குது. சரி, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதனுடைய சயின்ஸ் என்ன? இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுவாங்க, ஒரு சில கட்சிகள் வந்து மைனாரிட்டியை அப்பீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த செக்யூலர் பார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணுறவங்க செக்குலராக, மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுறவங்க செக்குலர் அப்படின்னு ஒத்து கவனிச்சிங்கன்னா குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், பெருசாக குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணுற கட்சி இந்தியா பொறுத்த வரைக்கும் பிஜேபி, இது வந்து ஒரு ரைட் விங் பார்ட்டி. ஜென்ரலாக இந்த கட்சி வந்து மெஜாரிட்டியை அப்பீஸ் பண்ணக்கூடிய பார்ட்டியாக அப்சர்வ் பண்ணப்படுது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பண்ணுறது அப்பீஸ்மெண்ட் இல்லை, நாங்கள் தான் செக்குலராக இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஸோ மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டே ஒரு விதமான செக்குலரிசம் தான், மெஜாரிட்டிக்கும் முக்கியத்துவம் தரணும். ஸோ இந்தியாவில் மெஜாரிட்டி யார், ஹிந்துஸ், அவங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தரணும்னு அவங்க சொல்லுவாங்க. இது இவங்க வந்து செக்குலரிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்லலாம், அவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு பக்கம் அந்த செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள், மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகள், உதாரணத்துக்கு காங்கிரஸ், டிஎம்கே, மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ், எஸ்பி, பிஎஸ்பி, அது இல்லாமல் லெஃப்ட் பார்ட்டிஸ், இவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் தான் செக்குலர்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு மைனாரிட்டிஸ் அப்பீஸ் பண்ணால் தான் அது உண்மையான செக்குலரிசம் இவங்க சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா ரெண்டு கட்சிகளுமே செக்குலரிசம் வேறு வேறையாக பார்க்குது. அவங்களுடைய அப்பீஸ்மெண்ட்டை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஓகேங்களா? அந்த பெர்செப்ஷன் தான் மாறுபடும், இதுதான் உண்மை. சரி, இப்போது இந்த மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை ஏன் ஒரு சில கட்சிகள் பண்ணுது? இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஹிந்துஸ். ஆனால் அந்த ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ் குரூப் கிடையாது, ஹெட்ரோஜினஸ் குரூப். ஹெட்ரோஜினஸ்னால் என்ன, அவங்களுக்குள்ளே நிறைய வேற்றுமை இருக்கும். உதாரணத்துக்கு ஹிந்துஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க, நிறைய ஸ்டேட்டில் இருப்பாங்க.
நிறைய ரீஜன்ஸில் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொழியில் வேறுபாடு இருக்கும், கல்ச்சர் இதில் வேறுபாடு இருக்கும், அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிஸ் இது எல்லாத்துலேயும் வேறுபாடு இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இந்துக்கும் மத்திய பிரதேசில் இருக்க ஒரு இந்துக்கும் வேற்றுமை நிறையா இருக்கும். ஏன்னா பேசுகிற லாங்குவேஜ் வேறு, ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் வேறு. அதே நேரத்தில் மத்திய பிரதேசில் இருக்க முஸ்லீமுக்கும் மத்திய பிரதேசில் இருக்க இந்துக்கும் ஒற்றுமை நிறையா இருக்கும். ஏன்னா மதம் வேறன்னு வச்சாலும் உள்ள கல்ச்சரல் ப்ராக்டிஸ் லாங்குவேஜ் எல்லாம் ஒன்று. ஓகேங்களா? அப்போ மதம் மட்டுமே இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது, அதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஹிந்துஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறையா மேக்ரோ லெவலில் குரூப்ஸ் இருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக கிளானை வச்சு பார்க்கும்போது, ரீஜனை வச்சு பார்க்கும்போது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய குரூப்ஸ் உள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு ஹிந்துஸ்குள்ளே ஜாட் இருப்பாங்க, மராத்தாஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய குரூப் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் எப்படி ஒன்று சேர்க்கறது அரசியல் ரீதி அப்படின்னு வரும்போது இந்துசம் அப்படின்றத ஒரு ஐடென்டிட்டியாக காட்டணும். பேன் இண்டியன் லெவலில் இந்துஸ் எல்லாமே ஒன்று, இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்று, இவங்களுக்காகவும் உழைக்கணும், இவங்களுடைய ரைட்ஸும் தேவை, அதுவும் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ரீதியில் பண்ணக்கூடிய ஒரு அப்பீஸ்மெண்ட் தான் வந்து மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போ ஹிந்துஸை பேன் இண்டியன் லெவலில் கன்சாலிடேட் பண்ணணும். ஏன்னா ஹிந்துஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் லெவலில் கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஏன்னா பிட்வீன் ஸ்டேட்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுடைய. அப்போ பேன் இண்டியன் லெவலில் ஒரு ஐடென்டிட்டி உருவாகணும், தட் இஸ் ஹிந்து ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட், ரைட்டா? ஸோ எல்லாரையும் ஒன்றா கன்சாலிடேட் பண்ணும்போது தான் அதில் வந்து நம்ம டிவிடன்ஸை எடுக்க முடியும். ஸோ அரசியல் ரீதியாக அப்போ தான் அந்த வாக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட். மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மெயினாக கல்ச்சரல் நேஷனலிசமாக வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ கலாச்சாரம் சார்ந்த தேசியவாதம் ஜெனரலாக இது இப்படி தான் வந்து வெளிப்படும் வெளியே வரும்போது. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை ஏன் பண்ணுறாங்க? இப்போ மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் என்ன லாபம் இருக்கோ அதே லாபம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்லேயும் இருக்குது. இப்போ மைனாரிட்டிஸோடைய எண்ணிக்கை கம்மி. முஸ்லீம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், புத்திஸ்ட் ஆகட்டும், பார்சிஸ் ஆகட்டும், எண்ணிக்கை கம்மி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை கன்சால்டேட் பண்ணுறது ஈஸி. நான் சொன்னது போல் ஹிந்து ஐடென்டிட்டி வச்சு கன்சால்டேட் பண்ணாலும் கன்சால்டேஷன் வந்து அந்தளவுக்கு ஆகாது, ஓரளவுக்கு ஆகும், அந்தளவுக்கு ஆகாது. ஏன்னா அந்த ஹிந்து ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த மைனாரிட்டி அப்படின்னு வரும்போது இதுக்குள்ளே டிவிஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது, இஸ்லாமில் இருக்குது. இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக அதை கன்சால்டேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செக்குலர் பார்ட்டிஸ் சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து இவங்களை அப்பீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி ரைட்ஸ் இவங்க வந்து முன்னெடுத்து வைப்பாங்க. மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் தேவை, அவங்களோட ரைட்ஸை நம்ம சேஃப் கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஏலியனேஷன், ஃபியர் சைக்காசிஸ் இதையுமே உருவாக்குவாங்க. ரெண்டு சைட்லேயுமே நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைனாரிட்டிஸை வந்து சம்டைம்ஸ் ஜென்ரலைஸ் பண்ணுவாங்க. இந்த மைனாரிட்டிஸ் சேர்ந்த ஒரு சில பேர் தான் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் காரணம் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி மெஜாரிட்டியை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து அப்படியே ஏலினேட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் மைனாரிட்டியை அப்பீஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இதே இதை அவங்க அந்த பக்கம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பிரச்சனைகளுக்கு மெயினாக காரணம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி மைனாரிட்டிஸை பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கொஞ்சம் செப்பரேட் பண்ண பார்ப்பாங்க. ரெண்டு சைட்லேயுமே இது நடக்கும். அந்த ஃபியர் சைக்காசிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனேஷன், ரெண்டு பக்கமும் நடக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலைசேஷன் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். இந்த அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எந்த குரூப் அப்பீஸ் பண்ணுறாங்களோ அந்த ரிலீஜனை சேர்ந்த பிரச்சனைகளை அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க ரிலீஜனில் இருக்க அந்த ப்ராப்ளம்ஸை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிரச்சனை உண்மையாக இருந்தாலும், அது ரேஷ்னலாக இருந்தாலும், அது தேவைப்பட்டதாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த குரூப் தேவையோ, அரசியல் சார்ந்து தேவையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர் குரூப்பை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. இதையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அரசியலில். ஸோ இந்த அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்கும். ஒரு பக்கம் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இன்னொரு பக்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நல்லதான்னு கேட்டிங்கன்னா இதுவும் நல்லது கிடையாது. நான் சொன்னது போல் அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது சப்ஜெக்டிவ். அப்பீஸ்மெண்ட் பண்ணணுன்னா கூட அது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது, லீகலாக இருக்கணும், கான்ஸ்டியூஷனலாக இருக்கணும். பேசிக்காக ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதா இருக்கணும், அந்த கல்ச்சர் இதை சேஃப்கார்ட் பண்ணுறதா இருக்கணும், லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் இதை சேஃப்கார்ட் பண்ணுறதா இருக்கணும். ஒட்டுமொத்தமாக செக்யூலரிசம்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்பீஸ்மெண்ட் இஸ் அக்செப்டட். அதர்வைஸ்
அரசியலுக்காக அப்பீஸ்மெண்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது. மிகப்பெரிய பிளவை பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் வந்து ஏற்படுத்தும். அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அப்பீஸ்மெண்ட் எந்த நாட்டுக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் செய்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படின்னா, டெவலப்மெண்ட் நாம் வந்து கொண்டு வரணும். மெஜாரிட்டி குரூப் ஆகட்டும், மைனாரிட்டி குரூப்ஸ் ஆகட்டும், அவங்களோட உண்மையான பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான முயற்சிகளை ஈடுபடும். ஜென்ரலாக வெளிநாடுகள், இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இதுதான் பண்ணுவாங்க. அங்கேயுமே அப்பீஸ்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் இருக்கிற மாதிரி அப்பீஸ்மெண்ட் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து டெவலப்டு, முக்கியமான தேவைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இதை வச்சு அங்கே அப்பீஸ்மெண்ட் பண்ண முடியாது. அது செஞ்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் அங்கே அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ரிசோர்ஸஸ் கம்மி, காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த அப்பீஸ்மெண்ட் வந்து இங்கே வந்து அதிகமாக செய்யப்படுது. ஸோ அப்பீஸ்மெண்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெவலப்மெண்ட்டு தான் தேவை. ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரிலீஜன், மக்கள் எல்லாருக்கும் நம்ம சமமாக டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அவங்களுடைய ரைட்ஸை என்ஷூர் பண்ணணும். அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து உண்மையான கிரீவன்ஸ் இருக்குன்னா அதை செட்டில் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து உண்மையான செக்குலரிசம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த செக்குலரிசமை ஃபாலோ பண்ணி நாம் கான்ஸ்டியூஷனாக லீகலாக மக்களுக்கு அவங்களுடைய ரைட்ஸையும் அவங்களுடைய தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்கிறது தான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த ரிலீஜியஸ் அப்பீஸ்மெண்ட்டை நம்ம எவ்வளோ காலம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாடு பார்த்திங்கன்னா முன்னேறாது. மக்களுக்குள்ள இந்த பிரிவினை, விரோதம், வெறுப்பு இதுதான் அதிகமாகிட்டே போகும். ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நாடான இந்தியாவில், அதுவும் இளைஞர்கள் இப்போதைக்கு அதிகம் இருக்கக்கூடிய நாடான ஒரு இந்தியாவில் கண்டிப்பாக மத அரசியல் அப்படின்றது வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி.